ஹாய் ஆல், வெல்கம் டு ஹில்ஸ் ப்ரௌனி ஊட்டி சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்னைக்கு சிக்கனில் பார்த்தீங்கன்னா சில்லி பண்ண போகிறோம். இன்ஸ்டண்ட்டாக நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ சிக்கன் வந்து இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது சிக்கனுக்கு தேவையான மசாலா நம்ம வந்து சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் சேர்த்துக்கிறேன். 1/2 லெமன் வந்து புழிஞ்சு விட்டுக்கலாம். மிளகாத்தூள் பார்த்தீங்கன்னா 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். மல்லித்தூள் 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குவோம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அரிசி மாவு 1 ஸ்பூனு, 2 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் வந்து 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். எல்லாமே சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நம்ம சிக்கனை வந்து நம்ம ஊற வைக்கணுன்ற அவசியம் கிடையாது. நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சோடனே நம்ம வந்து எண்ணெயில வந்து நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஃபுட் கலர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஃபுட் கலர் வந்து ஆப்ஷனல் தான். நான் வந்து ஃபுட் கலர் போட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கலக்கி வச்சிருக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இதை போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம கலந்து வச்சிருக்கிற சிக்கனை வந்து நம்ம போட்டு பொரிச்சுக்கலாம். எண்ணெய் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லா சூடாயிருச்சு. சிக்கன் போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 3 நிமிஷம் பக்கமே ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு கம்பி வச்சு நம்ம கலந்துக்கலாம். நான் வந்து சிக்கன் போட்டோனையுமே நான் வந்து கலந்து விட்டுக்கல. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கன் போட்டோனே கலந்து விடும்போது அந்த மசால் வந்து நம்மளுக்கு பிரிஞ்சு வந்துடுன்றதுனால நான் வந்து கலந்து விடல. சிக்கன் போட்டு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் பக்கம் ஆனதுக்கப்புறம் நான் கலந்து விட்டுக்கிறேன். அப்போ வந்து நம்ம மசால் வந்து நம்மளுக்கு பிரியாது. திருப்பும் போது பொறுமையாக பார்த்து திருப்புங்க. சிக்கனில் இருக்கிற தண்ணி வந்து நம்மளுக்கு வெடிச்சிரும். சிக்கன் சில்லி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 10 நிமிஷம் போல் நம்மளுக்கு வந்து வெந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றிடலாம். சிக்கன் வந்து நம்மளுக்கு வந்து பொரிக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் எடுக்காது. ஒரு 10லிருந்து ஒரு 13 நிமிஷம் தான் டைம் எடுக்கும். சிக்கன் வந்து நம்மளுக்கு சீக்கிரமாகவே ரெடி ஆயிரும். இப்போ இதை வந்து நம்ம வந்து ஒரு பிளேட்டுக்கு வந்து நம்ம மாற்றிடலாம். அருமையான சிக்கன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. அப்படியே நம்ம இதை அப்படியே பிரித்து பார்க்கலாம். பாருங்க எவ்வளோ அழகாக வெந்திருக்கு பாருங்க. சண்டே வந்து சிக்கன் விருந்து. இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக சிக்கன் வந்து நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் வந்து செஞ்சு பாருங்கள். இது கூட வெங்காயம் அப்படியே லெமன் சார் வந்து இப்படி நல்லா புழிஞ்சு விட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு. இதுக்கு மேலே வந்து நம்ம மல்லியும் கருவேப்பிலையும் வச்சுக்குவோம். சண்டே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிக்கன் விருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சில்லி சிக்கன் விருந்து நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வெங்காயம் லெமன் சாறு இந்த மல்லித்தலை இதெல்லாம் தூவி விட்டு சாப்பிட்றப்போ டேஸ்ட்டே அப்படியே வேறு லெவலில் இருக்கும். பாருங்கள் சிக்கன் எவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்கு பாருங்கள். இவ்வளோ அழகாக வெந்திருக்கு. இதே போல் ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.